யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியில் 3ஆம் கட்டத்தின் 7ஆம் நாள் அகழ்வு பணி இன்று முன்னெடுக்கப்படவுள்ளது. முன்னதாக கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற அகழ்வின் போது 2 மனித இன்பக்கூட்டு தொகுதி அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இன்பக்கூட்டு தொகுதியில் 3 இன்பக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி அடையாளம் காணப்பட்ட 2 மனித இன்பக்கூட்டு தொகுதியுடன் இதுவரையான காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் 246 மனித இன்பக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 243 மனித இன்பக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்தார். இதேவேளை புதைக்குழிக்குள் காணப்பட்ட சந்தேகத்திற்கிடமான கருப்பு நிற மண் அரித்து எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அவை உலரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் புதைக்குழிக்குள் மரத்திலான பெட்டி போன்ற உருவம் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அதனை சுத்தம் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவற்றின் பணிகள் முடிவடைந்த பின்னரே அது தொடர்பில் உறுதியாக கூற முடியும் எனவும் சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார்.